மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பரப்புரை மேற்கொண்டிருக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கலசப்பாக்கத்தில் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நிறைவேற்றினாராமா? அப்படின்னா பொய் தானே வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாங்க? பொய்யான வாக்குறுதி தானே. இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி. அதே போல மாதந்தோறும் 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறாங்களாமா? அது ஏமாற்று வேலை தானே. அதே போல ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலா போடுறாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? நம்முடைய இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில வாங்கிய கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? நீட் தேர்வு ரத்தா இருக்குதா? நீட் தேர்வுக்கு ரகசியம் இருக்குனாங்க, ரகசியத்தை சொல்லிட்டாங்களா? அப்படின்னா எதுவுமே இல்ல, பொய் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் பொய் சொன்ன கட்சிக்கு தகுந்த பதிலடி கொடுங்க. அதோட இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக ஆகிவிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு அவர்கள் சீரழிவது மட்டுமல்ல, அவருடைய குடும்பம் இன்றைக்கு நடு தெருவுக்கு வருகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு பெரிய மோசடி! இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள், இளஞ்சிங்கங்கள், அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக மீண்டும் அது தொடர வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைக்கு சென்றாலும் அந்த பிரச்சனைக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளை கவனிச்சாதான் அந்த பிரச்சனை தீரும். அப்படி எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்து ஊழல் மலிந்து காட்சி அளிக்கின்ற ஆட்சி திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சி. இன்றைக்கு தமிழகத்தில் 6000 மதுக்கடைகள் இருக்கின்றன. தமிழகத்தில் 6000 மதுக்கடை. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்த்தோம்.